friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம பலாப்பழ பாயாசம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு பலாப்பழம் எடுத்துக்கோங்க. 5-6 பலாச்சுளை எடுத்துக்கோம். அதில் ஒரு பலாச்சுளை மட்டும் நம்ம பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வைத்த பால் எடுத்துருக்கோங்க. இப்போ 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு இப்போ நம்ம பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நெய் அதிலேயே இருக்குது இல்லையா, அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாச்சுளை சேர்த்துக்கலாங்க. நெய்யிலேயே நமக்கு இது நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், இதுவுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதையுமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதிலேயே மீதம் நெய் இருக்கு இல்லையா, இதிலேயே நம்ம ஜவ்வரிசி சேர்த்து வறுத்துக்க போகிறோங்க. 3/4 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கோங்க. இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்க, அது போல் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோங்க. நம்ம பலாப்பழம் பால் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. குக்கரில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, இது கூட சேர்த்து 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துருக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டோங்க. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருந்த பலாப்பழமும் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள் நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம முன்னமே சால்ட்டு சேர்க்கலைங்க, பால் சேர்த்ததுனால சால்ட்டு சேர்க்கலை. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்தியான பழப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.